கைஸ் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்எஃப்சி கேபின் 712 சொல்லக்கூடிய இந்த கேபினில் எனக்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டியை வந்து டச் பண்ணி பார்க்கும்போது. இப்போ இதில் வந்து நார்மலாக ஏசி வந்துருச்சு. 3.5 டன் ஜிவிடபிள்யூக்கு மேலே வந்து ஏசி இருக்கும். அது வந்து மேண்டட்ரி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஏசி பார்க்குறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. அதாவது இந்த வண்டிகளில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எங்கெங்கே கொடுக்க முடியுமோ, அதாவது இந்த இடத்துலலாம் வந்து வேஸ்ட்டாக போகிற ஸ்பேஸை வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் ஓகே, நல்லா இருக்குது. மூணாவது விஷயம் தான் வந்து ரொம்பவே சிறப்பான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இன்க்ரெஸ் ஆகிறதும் வந்து சிம்பிளாக இருக்குது, ஏறி உட்காந்துக்க முடியுது. அதே மாதிரி நான் இறங்கணும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு வந்து எங்கேயுமே பிடிக்க வேண்டியதில்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இறங்கி தான் நிற்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இறங்குறதுக்கும் சரி ஏறுறதுக்கும் சரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இந்த எஸ்எஃப்சி கேபினோட வடிவமைப்பு அப்படின்றது வர்றது ரொம்பவே நல்லா இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிகள்லாம் இப்போ வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அந்த 18% ஜிஎஸ்டியாக மாறினதுக்கப்புறம் விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு 6 வீல் வண்டி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வண்டிக்கு வந்து விலையை தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன வண்டின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வண்டி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரீலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.